திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் இடத்தில் கிரிவலம் வந்தால் மிகச் சிறப்பு. கிரி சுத்தம் பரிசுத்தம். நெருப்பென்று அதன் நெடுமாறன் அழகே உருவான அண்ணாமலையான் இரண்டர கலந்த துவாத சார்ந்த பெருவெளி வெள்ளம் அங்கு வருகிறது. அண்ணாமலையில் கிரிவலம் வர வேண்டும் மகா சிவராத்திரி அன்று. அப்போ சிவம்னா மங்களத்தை தரக்கூடியது. அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிவபெருமானை போல் ஒரு கருணை தெய்வம் இந்த உலகத்திலே கிடையாது. அதனால் எல்லாருக்கும் சரிசமமாக அனுக்கிரகம் செய்வார். மகா சிவராத்திரி என்று விரதம் இருக்கணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும், கோயில்களுக்கு அன்னதானம் தரணும், கோயிலுக்கு அபிஷேகக்கூடிய பொருள்களை எல்லாம் நாம் வாங்கி கொடுக்கணும். அன்றைய தினம் இறையனாருக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கணும். அன்றைய தினம் பொறுத்தளவிலே ஆலய தூய்மை செய்யணும், உளவார பணி செய்யணும், பகலெல்லாம் தூங்காது விழித்திருக்க வேண்டும். இரவு நேரத்தில் அவரவர்களுக்கு சக்திக்கு தக்கபடி ஆலயத்தை தேர்ந்தெடுக்கணும். குலதெய்வம் கோயிலிலே வணங்கி வழிபடுவது மேன்மையை உண்டாக்கும். அது மட்டுமல்ல, அந்த மகா சிவராத்திரி அன்று செய்கின்ற பரிகாரங்கள் ஒன்றுக்கு கோடி மடங்கு பெருகும். அன்றைய தினம் ஒரு ஏழை எளிய வறியவருக்கு உதவி செய்யணும். நாம் முடிந்த அளவுக்கு நாம் இல்லாத ஏழைகளுக்கு ஒரு கம்பளி வாங்கி கொடுக்கலாம். ஆலயத்திற்கு நிறைய பொருட்களை வாங்கி தரணும். அதே போல் ஒவ்வொரு காலத்திற்கும் சிறப்பு உண்டு. மாலை 6 மணிலேருந்து 9 மணிக்குள் பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம் செய்யணும். உச்சி காலத்தில் எடுத்துக்கொண்டால் தேன் வாங்கி கொடுக்கணும். அதுபோல் கரும்பு சாறு வாங்கி அபிஷேகம் 3ஆம் காலத்துக்கு கொடுக்கணும். 4ஆம் காலத்திற்கு பல ரசங்களை வாங்கி கொடுக்கணும். ஆப்பிளிலே மாலை கட்டி போடலாம், ஆரஞ்சு பழத்திலே மாலை கட்டி போடலாம். அதே போல் முந்திரி பழம் இருக்கிறது, திராட்சை, அதை கோர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நிறைய செடி கொடிகளை வாங்கி நம்ம வீடுகளில் நடலாம். அந்த சன நேரத்தில் நம்ம பூமியில் அன்றைய தினம் ஒரு செடியை நட்டோமையானால் அது மிகச் சிறப்பாக வளரும். சிவபெருமானுக்கு பிடித்தமான பூக்கள் என்று எடுத்துக்கொண்டால் கொன்றை மலர்களால் வாங்கி சூட வேண்டும். உங்கள் வீட்டில் தோரணத்தோடு நல்ல வாசனையோடு சாம்பிராணி புகையோடு கோவிலிலும் தூபம் போட வேண்டும். தூப தீப ஆராதனை செய்கின்ற பொழுது நம்மளுடைய காற்று மண்டலத்தில் சுத்தமாகும். ஒவ்வொருவருடைய குழந்தைகளையும் அன்றைய தினம் நோட்டிலே சிவசிவ சிவசிவ என்று 1008 தடவை எழுத சொல்ல வேண்டும். எந்த பாடம் சரியாக வரவில்லையோ அந்த குழந்தைகளை கொண்டு வந்து கோவிலில் அமர்த்தி இரவு முழுவதும் விழித்திருக்க செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 2 காலமாக விழித்திருக்க வேண்டும். குழந்தைகள் பொறுத்தளவிலே நன்றாக இருக்கும்படி அவர்களை நந்தியின் காதில் அன்று ஓதச் சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு நன்றாக கல்வி வர வேண்டும், படிப்பு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற போது அந்த கோபையிலிருந்து வெளிவருகிற தீர்த்தம் இருக்குது, அதை நிரம்ப பிடித்து அந்த தீர்த்தத்தை எடுத்து நாம் தலையோடு குளித்து கொள்ளலாம். 4 காலமும் இதே போல் செய்யலாம். வறியவர்கள், ஏழை எளியவர்கள், வெகு காலம் வறுமையிலேயே உழண்டு கொண்டிருப்பவர்கள், இல்லை என்றால் தங்கள் குழந்தை சரியாக படிக்க மாட்டான், குடும்பத்திற்கு ஒத்து வரலை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை அப்படிங்கிறவர்கள் அந்த நீரை பிடித்து கொண்டு போய் உங்கள் வீடு முழுவதும் இறைக்கலாம். அப்போ இறைவனுடைய அருளானது அந்த வீட்டினுடைய துஷ்ட சக்திகளையும் துஷ்ட குணங்களையும் மாற்றி அமைத்து உங்கள் வாழ்வை மலரச் செய்யும். அந்த நேரத்தில் நீங்கள் கனகாபிஷேகம் செய்த பணத்தை கொண்டு போய் வீட்டில் வைத்து கொள்ளலாம். அப்பொழுது சிவபெருமானுக்கு அந்த அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக இருக்கும். அதே போல் நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற நீரை பிடித்து வைத்து கொண்டு அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், வீட்டுக்கு கொண்டுட்டு போய் வைத்து நித்தமும் பருகி கொள்ளலாம். அதுபோல் சுவாமிக்கு யாக வேள்விகள் செய்யலாம். புனிதமான கங்கையிலிருந்து நீர் கொண்டு வந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து சுவாமிக்கு சுத்த ஜல அபிஷேகம் செய்யலாம்.